அமெரிக்கால வேலை பார்க்குறீங்க. இஏடி வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ஜர்னி எந்த மாதிரி இருக்கு? அதாவது அமெரிக்கால வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? வேலை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இருக்கிற சேஞ்சஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ரீசெண்டா 2 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வாரத்துல இந்த 2 ப்ராடக்ட் டெலிவரி ஆச்சு. ஸோ அது என்ன ப்ராடக்ட் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு? இன்னைக்கிழமை மதியானம் என்னோட பசங்க 2 பேருக்குமே தமிழ் ஸ்கூல் இருக்கும். ஸோ அதுக்கு லஞ்ச் வந்து நான் எந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் இந்த வாரத்துக்கு. அமெரிக்கால டீச்சர் வேகன்சி வேலை இருக்குமா சிஸ்டர்? ஸோ இங்க இருந்துட்டே நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாமா? ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக கொஞ்சம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் ஏர்போர்ட்டில் வேலை இருக்கான்லாம் இந்த மாதிரி உங்களோட கேள்விகள் எல்லாமே எடுத்து இந்த வீடியோவில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தாங்க இருக்க போகுது. ஸோ என்ன ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடு சேர்ந்து ஒரு லஞ்ச் ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் தான். ஃபஸ்ட்டு இந்த பேக்கை நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிட்டே ஸோ நம்ம வீடியோஸ்குள்ளே போயிடலாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நாளாக நான் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தது. பட் மைண்டில் என்ன இருந்தது அப்படின்னா, ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, ஒன் டைம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். இதுவாகவே நான் ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்கிரிப்ஷனை 4லேருந்து 10 தடவை ரீட் பண்ணுவேங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா? ஏன்னா ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் வந்து நல்லா இல்லைனா ஏன்னா 1000 கேள்வி கேட்பாங்க. இந்த ப்ராடக்ட் உனக்கு தேவையா, தேவையில்லாமல் ஆர்டர் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய கதையே இருக்குது, நம்ம பேசிக்கிட்டே ஓப்பன் பண்ணிடலாமேங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கி பேங்க் தான், ரெட் எலக்ட்ரானிக் பிக்கி பேங்க்கு. ரணதீரனும் இதில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன சம்திங் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம பிக்கி பேங்க் அப்படின்னாலே நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு 2 ரூபா இருக்கட்டும், 50 பைசாவாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போம். ஒரு மாதத்துக்கு ஒரு 5 ரூபாயிலேருந்து 3 ரூபாய்க்குள்ளே சேர்க்குறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். இங்க அப்ப வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு மண் பானையில மீன் மாதிரி அப்புறமா மான் மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் தான் நான் ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். வந்து கொடுத்துட்டு ஆசையாக சொல்லுவாங்கங்க, சேர்த்து வைங்க, ஸோ அப்புறமா நம்ம உண்டியலை உடச்சி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாங்கிற மாதிரி. அதுவே எங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் ஓடுங்க அந்த உண்டியலை சேர்க்குறதுக்கே. சரி, அந்த ஒரு மெமரிஸை வந்து நம்ம பசங்களுக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரெட் எலக்ட்ரானிக் பிக்கி பேங்க் ஆர்டர் போட்டேங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸானது, என்னோட கை ஃபுல்லாகவே உள்ளே போகுது பாருங்களேங்க. அது லென்த் வைஸாக இருக்கட்டும், பிரெத் வைஸ், வித் வைஸ் எல்லாமே கொஞ்சம் அகலமாக இருக்குங்கிறனால ஒரு 1 இயருக்கு நம்ம சேர்த்து வைக்கலாங்க. இதில் வேற என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவாகவே எல்லாரும் சொல்கிறது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிக்கி பேங்க்ங்கிற ஒரு கான்செப்டே நம்ம வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நம்மளோட மெமரிஸில் இருக்கோம் நம்ம மைண்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வாங்கினது அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து காயின் போடுறதுக்குன்னு ஒரு தனி காயின் ரேக் இருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கேஷாகவும் போடலாம். ஸோ இது வந்து நம்ம பசங்களை இன்னும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. காசை வந்து ஒரு கேஷாக போடும்போது அது அழகாக ஏடிஎம் மெஷின் எப்படி வந்து ரோல் பண்ணி உள்ளே வாங்கிக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இதில் கொடுக்குதுங்க. அதுக்கப்புறமா மியூசிக்கும் சேர்ந்து ப்ளே ஆகுங்க நம்ம காசை உள்ளே போடும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக இருக்கிறது இந்த லாக்கர் தாங்க. பசங்களுக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, என்னோட பசங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 000 அப்படின்னு டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. நம்ம பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அந்த ரொட்டேட் இருக்கிறத வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா நமக்கு என்ன டைப் ஆஃப் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும்லங்க. எனக்கும் இந்த டவுட் வந்து நான் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி வந்தது. நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன், பட் ஆர்டர் போடாமல் ஸ்கிப் பண்ணிவிடுவேங்க. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்குமா, குவாலிட்டி எப்படி இருக்கும், நம்ம சில பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கும் போது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா தெரியாமல் கை தவறி கீழே விழுந்துட்டா கூட உடஞ்சிருமேங்கிற மாதிரி நிறையா தடவை யோசிச்சிருக்கேன். அதுக்கு பயந்தே நான் ரொம்ப நாளாக போடுறதே கிடையாதுங்க. பார்ப்பேன், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடுவேன். பட் ரியலி ஒர்த்துங்க. அடல்ட்டுமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில நேரம் கோவிலுக்கெல்லாம் உண்டியெல்லாம் சேர்த்து வைப்போம்லங்க, அந்த மாதிரி கூட நம்ம இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடல்ட்லேருந்து கிட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய அகலமான ஒரு இதுன்னு தான் சொல்லணும். காயின் வந்து போடுறதுக்கு தனியாக, கேஷுக்கு தனியாக இருக்கிறதுனால நம்ம சேஃபாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. மெயினாக பாஸ்வேர்ட் தாங்க. நமக்கு வந்து பாஸ்வேர்டு நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும்
அப்படிங்கிறதுனால நம்ம சேஃபாகவே எங்கனாலும் வச்சு எடுக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ரணதீரன் வந்துட்டு எனக்கு சில்வர் கலர் தான் வேணும்னு சொன்னனால அவங்களுக்கு சில்வர் கலரும் மித்துலனுக்கு ரெட் கலரும் போட்டேங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பீஸ் தான் போட்டேன், சாம்பிளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டி நல்லா இருந்தனால அதுக்கப்புறமா 2 பேருக்கும் போட்டாச்சு. இதில் வந்து அழகாக ஒரு நம்பர் கீபோர்டு, அப்புறம் ஒரு சின்ன லாக்கர் ஹேண்டில், ஸோ அதுக்கப்புறமா மேலே காசு போடுற மாதிரி ஒரு தனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரியலான ஒரு லாக்கர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுதுங்க. இதுதாங்க அமெரிக்காவில் இருக்கிற $5. நம்ம ஊரில் 5 ரூபான்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இங்கே $5 சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம். காசை உள்ளே வாங்கும் போதே அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும், அதோட சேர்ந்து மியூசிக்கும் சேர்ந்து வந்துட்டே இருக்குங்க. நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மியூசிக்கும், ஸோ கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு மியூசிக்கும்னு சொல்லிட்டு 2மே ஒரு டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பசங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. அவங்க வந்துட்டு ஏதோ ஒரு என்னோட பையெல்லாம் பார்த்தீங்கன்னா காசை உள்ளே போட்டோட 2 பேருக்கும் ஒரே சிரிப்பு, அந்த மியூசிக் கேட்குது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு மெமரிஸாக தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். நமக்கு எப்படி எங்கள் அப்பா வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்து, மீன் உண்டியல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்பா வந்து ஊர்லேருந்து மீன் உண்டியல் நிறையா தடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி அழகழகாக கலர்ஸ் மாற்றி கொடுப்பாங்க. ரோட்டோரமாக கடை இருக்கும், அங்கே வந்து பெயிண்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க. பட் அமெரிக்காவில் அந்த மாதிரி சான்சஸ் இல்லைங்கிறனால நான் ரொம்ப ஒரு தேடி பிடிச்சி எடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லணும். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் என்னோட வீடியோவில் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு பிராண்டடான இடத்துல தான் வாங்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி தாங்க நான் ஷாப் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சனிக்கிழமை மதியானம் ஒவ்வொரு வாரமுமே என்னோட பசங்களுக்கு அமெரிக்காவில் தமிழ் ஸ்கூல் இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் யூஸ்வலாக பண்ணுற ஒரு சிம்பிளான ரெசிபி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் தான். ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் சாம்பார் பருப்பு, துவரம் பருப்பு ஒரு 2 டம்ளர் போல் எடுத்துப்பேங்க. பருப்பை நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு டம்ளருக்கு 1.25 டம்ளருக்கு தண்ணி விட்டுப்பேங்க. ஏன்னா இன்றைக்கி பருப்பு வந்து நான் கொஞ்சம் கட்டியாக தான் பண்ண போகிறேன். என்னோட ஹஸ்பண்ட்க்கு பருப்பு வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், நல்லா நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து காலையில் இன்றைக்கி சாப்பிட்லங்க. எனக்கு வந்து சாப்பிடலாமலாம் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கிறுகிறுன்னு வந்துடும். நமக்கு அந்த அளவுக்கெல்லாம் பண்ண தெரியாது. ஸோ அதனால் அவங்க தான் காலையில் சாப்பிடாம இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் தான் இன்றைக்கி கட்டி பருப்பு. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு, அதுக்கப்புறமா நான் குட்டி வெங்காயம் 5லேருந்து 6 எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு தக்காளியை கொஞ்சம் பெரிய பீசஸை கட் பண்ணியிருக்கேன். ஃபைனாக கட் பண்ணால் கூட சாப் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 பச்சை மிளகா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 6லேருந்து 7 விசில் விட்டுருலாங்க. ஸோ பருப்பும் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து ஊற்றிட்டா அவ்வளோதான், கட்டி பருப்பு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போதே வீடே மணக்குங்கிற மாதிரி. நான் கொஞ்சமாக ஜீரா பவுடர், ஒரு பிஞ்ச் ஆஃப் சோம்பு போட்டிருக்கேன். ஏன்னா பருப்பு வந்து கட்டியாக பண்ணும்போது அந்த ஒரு ஸ்மெல் வந்து ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் 4 அடுப்புலையுமே அட் அ டைம் சமைச்சு உங்களுக்கு காட்ட போகிறேங்க. இப்போ நம்ம பருப்பை வந்து விசில் வச்சு பக்கத்தில் இருக்க அடுப்பில் வச்சிடலாம். அப்போ தான் சைடில் பொரியல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஓப்பன் பண்ணிடலாம். இன்னொன்று ஆர்டர் பண்ணது என்னது யூஸ்ஃபுல் அதாவது நான் என்ன பிளான் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்டை ஆர்டர் போட்டேன் அப்படின்னா, சம்மரில் வந்துட்டு பசங்களை வந்து அந்த 3 மந்த்தும் என்கேஜாக வச்சுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவேன் அமெரிக்காவில் நான். ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க, அவங்க பேக் அகைன் வீட்டுக்கு வர்றதுக்கே இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகிடும். ஸோ நான் மட்டும்தான் 2 பேரையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ அவங்களோட ஏதாவது ஒரு என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஆர்டர் போட்ட ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. டிலக்ஸ் ஆர்ட் ட்ராயிங் செட். இங்கே நிறைய பக்கத்தில் ஆர்ட் கிளாஸ்லாம் பண்ணுறாங்க. பட் எனக்கு அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி நம்மளே ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தாங்க ஒன்று போட்டேன். ஸோ நான் வந்து நினச்சி போட்ட ஆங்கிளை விட எனக்கு வந்தது டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க. இவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக இருக்குமா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு கிஃப்டாக கூட நம்ம ஒருத்தங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய செட்டுங்க. இப்போ வந்து ஆர்ட்லாம் பண்ணுறவங்க, கிளாஸ் பெயிண்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமாங்க. ட்ராயிங் பேட் வந்து ஒரு 2 செட்டு குடுத்துருக்காங்கங்க. இப்போ வீட்ல 2 பசங்க இருக்கிறாங்கன்னா, இந்த ஒரு செட்டு வாங்கிட்டாலே ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு போக அக்ரோலிக் பெயிண்ட்டும் தனியா இருந்தது. ஆயில் பெஸ்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் தனியா இருந்தது. அது போக கிரையான்ஸ், அப்புறம் மார்க்கர்ஸ், பென்சில்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பாக்ஸில் ஒரு பெயிண்டிங்குரிய கிட்டே ஒரு செட் ஆஃப் பாக்ஸில் இருந்ததுங்கிற மாதிரிங்க. உங்ககிட்ட நான் ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு மெயினாக வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலேயுமே கேட்குறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அமெரிக்காவில் வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ஷார்ட்ஸில் வந்து என்னால் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியாது. சரி, அதனால் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. அமெரிக்காவில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர், அப்புறமா ஏர்போர்ட் ஜாப் வேலை இருக்கா, ஸோ இல்லை டீச்சராக வரலாமா, நானும் எம்சிஏ படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணுறீங்க. ரெஸ்யூம்ஸ்லாம் ஷேர் பண்ணலாமான்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேங்க இந்த வீடியோவில். நீங்கள் வந்து கேட்குறது நான் தப்புன்னே சொல்லவே மாட்டேங்க. ஏன்னா இந்த ஒரு கொஷினை நானும் நிறையா தடவை வேலை இல்லாமல் இருக்கும்போது நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கேன். ஈவன் என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட கேட்டிருக்கேங்க. எனக்கு ஏதாவது உங்கள் கம்பெனியில் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது சொல்லி எனக்கு வேலைக்கு சேர்த்து விட முடியுமா, ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணுறீங்களா. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருப்பாங்கங்க. நான் இஏடி வாங்கிட்டேன் அப்படின்லாம் தெரிஞ்சு அவங்கக்கிட்ட ஜாப்புக்கெலாம் நான் கேட்டதுக்கு அப்புறமா அவங்க என்கிட்ட பேசுகிறதே விட்டுட்டாங்க நிறையா பேர். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லைஃப்னா என்னன்னே புரிஞ்சுது. ஸோ எல்லாமே உன்னோட கையை நம்பி நீயே ஊனி நிற்கணும். யாருமே ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க. ஹெல்ப்புன்னு கேட்கும்போது ஓகேன்னு சொல்லி பண்ணுறதுக்கு மனசு வந்து எல்லாருக்குமே வராது. அப்படியே நீ ஓகேன்னு சொல்லி பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஜாப் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா அதில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கங்கிற ஒரு ஃபேஸ்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. அதாவது ஒரு வேலைக்குன்னு வெளியே இறங்கி போகும்போது தாங்க லைஃப்னா என்னன்னே கற்றுக்கிட்டேன். இந்த 1 இயரில் கற்றுக்கிட்டேங்கிறத விட கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தாங்க சொல்லணும். சரிங்கங்க, எங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு தானே சொல்கிறீங்க. நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு தாங்க சொல்லுவேன். நிறையா பேர் அமெரிக்கா வந்து தான் வேலை பார்க்கணும். அதுவும் இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, ஸோ உங்களை மாதிரி நானும் யூஎஸ் வந்து வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு அதை பார்க்கும்போது நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம சூப்பராகவே பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. இப்போ வந்து அமெரிக்காவில் வாங்குகிற சம்பளம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, காஸ்ட் ஆஃப் லிவிங் அது இதுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போதே நான் அந்த பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன்டு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், ஒரு ட்ரிப்பெல்லாம் போனால் எந்த மாதிரி இங்கே இருக்கும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு வந்து மிச்சம் வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு காய்கறி வாங்க, அது வாங்க, இது வாங்கன்னு அதுக்கே சரியாயிருங்க. நீங்கள் கடந்து ஒரு 10லேருந்து 20 வருஷம் இருந்தால் தான் உங்களால் ஏதோ ஒரு 0.5 சம்பாதிக்க முடியுங்கிற மாதிரி தான் இங்கே ஒரு கண்டிஷன்ஸ் போயிட்டுருக்கோம். அதுக்கு நீங்கள் இந்தியாவில் இருந்து எந்த இதர செலவுமே இல்லாமல், அதுவும் அம்மா அப்பாலாம் பக்கத்தில் இருக்கும்போது அவங்களே நமக்கு பாதி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக நான் அவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டே நம்ம லைஃப்பை ரன் பண்ணணுங்கிற ஆங்கிள்லேயே நம்ம பேச வரலைங்க. ஸோ அவங்க வந்து பக்கத்தில் இருந்து ஒரு ஹெல்ப்புக்கு இருப்பாங்க, சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. பட் நம்ம அதர் கண்ட்ரீஸில் இருக்கும்போது அந்த ஒரு சான்சஸ் கூட நமக்கு கிடையாது. எந்த சிச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்களே தான் ஃபேஸ் பண்ணணும். கடந்த இந்த ஒரு 8 வருஷத்தில் நான் வாங்காத அடியே கிடையாதுங்க. ஸோ அந்தளவுக்கு தரமட்டத்தில் இறங்கிலாம் அடி வாங்கியிருக்கேன். கோவம் வரும், அப்புறம் கோவப்பட்டதுக்கப்புறம் எதுக்கு கோவப்பட்டோன்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒவ்வொரு நாளுமே என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய டாஸ்க் அண்ட் சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கு. இந்த ஒரு 1 இயர் நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறமும் நிறைய பார்த்துருக்கேங்க. ஹெல்ப்புக்கு ஆள் வர மாட்டாங்க, ஹெல்ப்புன்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் யோசிக்கும்போது அந்த 5-10 சம்பளத்துக்காக நம்ம இங்கே இருக்கணுமான்னு கூட நிறையா தடவை நினச்சிருக்கேன். ஸோ உங்களோட இடத்துல நீங்கள் இருந்து என்ன ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு குட்டி கடையாக இருந்தால் கூட பண்ணிவிட்டு அதில் வர ஏர்னிங்ஸை நீங்கள் சேவ் பண்ணும்போது லைஃப் வந்து எங்கேயோ போயிடும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் வேறு ஒரு நாட்டில் வந்து இருந்துக்கிட்டு 4லேருந்து 6-8 வருஷம் அம்மா அப்பாவை பார்க்காம இருக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்குங்க. இந்த அளவுக்கு நான் எந்த வீடியோலையும் மனசு விட்டு பேசலை.
பேசணும்னு நினைக்கும்போது கன்டினியூஸா மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிய வருதுன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு எல்லாருக்கும் அப்பாற்பட்டு ஒண்ணு இருக்குங்க. யாருமே யாருக்கும் வேலை வாங்கி குடுக்க முடியாதுங்க. அதுதாங்க உண்மை. என் ஹஸ்பண்டே நெனச்சா கூட எனக்கு வேலை வாங்கி குடுக்க முடியாது. இல்ல நானே நெனச்சா கூட இன்னொருத்தங்களுக்கு வேலை வாங்கி குடுக்க முடியாது. எல்லாமே நம்மளோட திறமை தான். எந்திரிச்சு நம்ம ஓட ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு ஏதோ ஒரு பாதை கிடைக்குங்கிற மாரி அந்த பாதைய புடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோல. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சது. என்னங்க கடைசி வேலை தரமாட்டீங்களாங்க? ரெஸ்யூம்லாம் அனுப்புறேன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி சொல்ல வரலங்க. இது மாதிரி இப்ப டிபெண்டிங் விசால அமெரிக்கால ஒர்க் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நானும் டிபெண்டிங் விசா தாங்க. அதாவது ஒரு டெம்பரவரி ஒரு ஒர்க்குன்னுலாம் சொல்ல முடியாது. இப்ப கிடைச்ச வேலைக்கு போய்க்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அது இதுன்னுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பிராண்டடா கம்பெனில போய் இருக்கிறவங்களுக்கு வேணா அந்த ஒரு ப்ராசஸ்லாம் குடுப்பாங்களே தவிர்த்து, இந்த மாரி டீச்சரா போறவங்களுக்குலாம் அந்த மாரி ஆப்ஷன்ஸ் கூட கிடையாதுங்க. அமெரிக்கன் தான் இங்க மெயினாவே இருப்பாங்க டீச்சருக்கு. நம்மளாலலாம் அந்த ஒரு ஸ்லாங் எல்லாம் அவங்கள மாதிரிலாம் பேசுறதுக்கு வந்துட்டு சான்ஸே இல்ல. அவங்க தீய கூட அவ்ளோ பயங்கரமா சொல்லட்டி தாங்க பேசுவாங்க. அவங்க சிரிச்சு பேசுற ஒரு ஸ்டைலிஷ்லாம் நம்மளுக்கு வரவே வராது. அதெல்லாம் விட இப்ப நான் வந்து ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது, அ ஸ்கூல்ல முன்னாடி நான் இந்தியால ஒர்க் பண்ணியிருக்கேன். காலேஜஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். மெட்ரிகுலேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னுலாம் நீங்க சொல்ல முடியாது. நான் கூட நெறையா தடவ யோசிச்சிருக்கேன். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம அதில இத இங்க கொண்டு வந்து ஆட் பண்ணா என்ன அப்படின்னு நெனைக்கும்போது, உள்ள போய் பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது ஸ்கூலுக்குள்ள. ஓ! இவ்வளோ இருக்கா? நம்ம இந்தியால கெட் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில ஒண்ணுமே இல்லையே! அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட்ல பட்டது. அதனால எக்ஸ்பீரியன்ஸ வச்செல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போ முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் எனக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அதனால உங்களுக்கு இருக்கிற இடத்துல நீங்க என்ன ஜாப்ல வந்து நல்லா இருக்கிறீங்களோ, அந்த ஜாப கன்டினியூஸா நல்லபடியா பண்ணுங்க. அடுத்து ஒரு ஸ்டெப் மேல என்ன இருக்கிற இடத்துலேருந்து போகலாங்கிற மாதிரி யோசிங்களே தவிர்த்து, அங்கேருந்து நீங்க இங்க வரணும்னு நினைக்காதீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அது இதுன்னு எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது, நம்ம இந்தியால வாங்குற சேலரியிலே நல்லாவே சேர்த்து வைக்கலாங்க. இப்ப இருக்க காலகட்டத்தில அதிகமா சம்பளம் வாங்குறது எப்படிங்கிறத விட, ஆ நம்ம வாங்குற சம்பளத்த எப்படி வேஸ்ட் பண்ணாம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் இப்ப பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்கா இருக்கு. பேசலாங்க அப்படியே. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். வத்தல் குழம்புங்க. ஸோ அதாவது இந்தியன் ஸ்டோர்ஸ்ல தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கே அமெரிக்கால எங்கள் வீட்டு பக்கத்தில இருக்க இந்தியன் ஸ்டோர்ஸில் பேக்கெட்டில வச்சுருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மாரி காஞ்ச வத்தல்னா ரொம்ப பிடிக்கும். காஞ்ச மிளகா வத்தல். நம்ம வந்து பழைய சோறுக்கெல்லாம் கூட்டி சாப்பிடுவோம்ல. ஹஸ்பண்ட் வந்து பழைய சோறோட ஃபேவரட்ங்க. அவங்களுக்காக தான் நான் வாங்கி வச்சிருந்தேன். சரி அத இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து இங்க வத்தல வந்து சாப்பிடும்போது இங்க இருக்க குளிருக்கா என்னன்னு தெரியல. சம்டைம்ஸ் குறையிறது. ஸோ அதனால சரி நம்ம மோர் குழம்பு மாரி பண்ணிடலாம் இந்த தடவ அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண ரெசிபி. பட் சம்திங் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணேங்க. மோர் குழம்புனா நார்மலா நம்ம மஞ்சள் கலர்ல பண்ணுவோம்ல. நான் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் மல்லி இலைய அரைச்சு விட்டு, அதே ப்ராசஸ் தாங்க தயிர்ல எல்லாமே போட்டு, நான் எல்லாமே காமிச்சிருக்கேன் வீடியோல என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு. ஸோ அந்த ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. நான் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, பருப்பு, கட்டி பருப்பு, அப்புறமா மோர் குழம்பு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியலுங்க. கல்யாண வீட்டு ஸ்டைல்ல பண்ணேன். கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி. அது வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு வந்து இப்ப ரீசென்ட்டா நான் ரொம்ப அடிக்ட் ஆனது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி சட்டியில வச்சு அவிச்சு சாப்பிடுற பொரியலுங்க. எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன்னே தெரியல. நார்மலா நம்ம பொரியல் பண்ணா கூட இந்த ஒரு டேஸ்ட் வந்து வரமாட்டுக்குங்க. கேரட், பீன்ஸ் எதுவா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு பாயில் பண்ணிட்டு, அது கொஞ்சம் மசிஞ்சதுக்கு அப்புறமா நார்மலா கடுகு, உளுந்தம் பருப்பு தாளிச்ச உடனே நம்ம வந்து அந்த பொரியல ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா தேங்காய் பூ பிளெண்ட் பண்ணி போட்டு சாப்பிட்டா கூட அது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு வந்துட்டு உருளைக்கிழங்கையும் பண்ண போறேன். ஸோ உருளைக்கிழங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஒரு 10 நிமிஷம் போல இட்லி தட்டில வச்சு அவிச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அத வந்து மசிற அளவுக்கு கைட்ட அப்படியே பெசஞ்சாலே அது மசிஞ்சிரும்ல, அந்த அளவுக்கு மட்டும் நான் இட்லி தட்டில வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆஸ் யூசுவல் எப்பயும் போல கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறமா பெருங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டா வதக்கிட்டு, ஸோ நம்ம மசிச்சு வச்சத ஆட் பண்ணிடலாம். இப்ப இந்த மசிச்சு வச்சத ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போறேங்க. அதுதான் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கே குடுக்குற டேஸ்ட். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல எல்லாருமே இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து அடிக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ மீன் இந்த கல்யாண வீட்டு ஸ்டைல் பண்ற இந்த பொரியல் உருளைக்கிழங்குங்க. நெறைய பேரு இன்னொன்னும் கேட்டிருந்தீங்கங்க. நிஞ்சா கிராண்ட் கிச்சன் அந்த ஃபுட் ப்ராசஸர், அதுக்கப்புறமா பிளெண்டர், மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே சேர்த்து ஒரு ப்ராடக்ட். நான் லாஸ்ட் வீடியோல ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். அத நெறைய பேரு பார்த்துருக்கீங்க. ஸோ அதுல வந்து என்கிட்ட கேட்ட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா,
ஸோ அதில் எப்படி மாவு வந்து பெர்ஃபெக்டாக ஆட்டி இட்லி சுடுற வரைக்கும் எங்களுக்கு எடுத்து காட்டுங்க. ஏன்னா நான் அந்த ப்ராடக்ட்டை வாங்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு ஃபேஸ்புக்கில் செப்பரேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க. அப்புறம் அந்த ஃபேஸ்புக் வீடியோவில் நான் டேக் பண்ணியிருந்தது கீழவும் கமெண்ட் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ அது ஒன்று வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் அப்படியே அந்த ப்ராசஸ் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அது வந்து அதுக்கப்புறமா எப்படி வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையுது பெர்ஃபெக்டாக அதையும் சேர்த்து காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 2மே சேர்த்து நான் கேப்சர் பண்ணி எடுக்கிறேங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை காட்டும்போது என்னோட சேனலில் பார்க்குறவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வேஸ்ட் ஆகாமல் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி நினச்சி தாங்க அந்த லாஸ்ட் 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு அப்ரிஷியேஷன் மாதிரியும் சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்க டவுட்டும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நான் அந்த நீங்கள் கேட்ட டவுட்டை வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்கில் ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் வாங்கலை அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வாங்குங்க. அப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானே இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரிடே என்னோட குக்கிங்க்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாதாரண ஒரு கம்மியான அமௌண்ட்டு கம்மியான ஒரு $120க்கு ஸோ இருக்கிறதுலே இந்த ஒரு சூப்பரான ஒரு கிச்சன் ப்ராடக்ட் அப்படின்னா அதுன்னு சொல்லுவேன். ஏன்னா மாவுலேருந்து எல்லாமே கட் பண்ணுறது, சப்பாத்திக்கு மாவு பிசைறது, பரோட்டாக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அதுவே பண்ணுது. ஸோ ஒரு கம்மியான அமௌண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஸோ அதில் இருக்க எல்லாமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் அது வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கங்க. பட் ரியலி ஒர்த்துங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஒர்த்து. ஸோ அதை நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் பார்த்துட்டு அதை எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்ட ரேண்டமாக ஒரு சில கொஷினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களோட இஏடி ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் படித்த ஒரு கமெண்ட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்னா இந்த கமெண்ட் தாங்க. ஏன்னா நிறையா தடவை நானே வாலண்டியராக வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், மறந்துடுவேன். இன்றைக்கி நான் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் ஸோ அந்த கொஷினை கண்டிப்பாக இப்போ சொல்லணும், உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் என்னென்ன பிளெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதை அப்படியே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நார்மல் இன்க்ரீடியன்ஸ் தான், நம்ம ஆஸ் யூஷுவல் கிச்சனில் வச்ச இன்க்ரீடியன்ஸ் தான். கருவேப்பிலை தான் நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பொரியலுக்கு வந்து பிளெண்ட் பண்ணி போட போகிறோம். கருவேப்பிலையோடு நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். ஸோ அதை அப்படியே பிளெண்ட் பண்ணி ஃபைனலாக லைட்டாக ஒரு கிளறி விட்டு இறக்கிடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி நம்ம இட்லி தட்டில் வச்சு பாயில் பண்ணியிருக்கனால அது ஈஸியாக மசிஞ்சிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட்ங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன் வேலைக்கு போகிறதுக்கு அப்புறம் அப்படின்னு தாங்க பிரிக்கணும் லைஃப்பை. அதாவது இஏடி அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவில் அந்த ஒரு வாங்கினாதான், அந்த ஒர்க் பெர்மிட் வாங்கினாதான் நம்ம டிபெண்ட் வீசாவில் இருக்கிறவங்களால வேலைக்கு போக முடியுங்க. ஹஸ்பண்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் அமெரிக்காக்குள்ளவே வந்தோம். 6 வருஷம் வந்து வேலை இல்லாமல் தாங்க இருக்கணும். ஸோ டிபெண்ட் வீசாவில் இருக்கிறவங்க, அதாவது ஒய்ஃபு ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு வீசாவில் வந்திருக்கிறனால அதுக்கப்புறம் 6 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ப்ரூஃபு எல்லாமே எடுத்து பார்ப்பாங்க. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களோட ஹால் ஹிஸ்ட்ரியையுமே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே அவங்களே ஒரு டெசிஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற மாதிரி கொடுக்குறது தான் ஒரு இஏடிங்க. ஸோ இதில் வந்து நம்ம இங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் இஏடி வாங்கினேன். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போகலையேன்னு கவலைப்பட்ட நாளே கிடையாதுங்க. இருக்கிற வேலை, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு பாத்திரம் கழுவிட்டு, ஏன் 8 வருஷத்தில் நான் ஒரு நாள் கூட டிஷ்வாஷரே யூஸ் பண்ணது கிடையாதுங்க. இது வந்து ஒரு பெருமைலாம் கிடையாது. பட் எனக்கு அந்தளவுக்கு நான் வேலை இருக்கும்னு சொல்ல வரேன். ஹஸ்பண்டுமே நீ அந்த வேலையை ஈஸியாக எடுத்துக்கோ, டிஷ்வாஷரில் போட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் 24 ஹவர்ஸ் கிச்சனில் இருந்தாலுமே அவங்களுக்கு அது பிடிக்கும். ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்கங்க, அதெல்லாம் நான் சொல்ல வரல. சூப்பராகவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்ப் பண்ணாமல் என்னால் இங்கே பேலன்ஸ் பண்ணவே முடியாது. பட் ஓகே, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. எனக்கும் நான் கல்யாணம் ஆகி வந்தோடனே ஒரு 3-4 மாதத்தில் இங்கே வந்தேங்க, மேரேஜ் ஆகி. ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே என்னோடய ஷெடியூல் வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு வந்து வேலைக்கு போகணுன்னு ஒரு எண்ணம் வந்ததே கிடையாது. ஏன்னா என் 2 பசங்களும் என்னை வந்து அவ்வளோ பிஸியாக தான் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து வேலை இருக்குங்க. ஒரு மந்த்லி அந்த 5 டேஸ் கூட நம்மளால் ஒரு ரிலாக்ஸாக உட்கார முடியாது. அடுத்து வேலை இருக்கும். மதியம்லாம்
நைட்லாம் பார்த்தீங்கன்னா டயர்டாகி தூங்கிருவோம். தூக்கம் வராத நாளே கிடையாதுங்கிற அளவுக்கு தூங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தாங்க ஷெட்யூல் பிஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் வேலைக்கு போகணுன்னு நினச்சதே கிடையாது. ஸோ இப்போ வேலைக்கு போகும்போது யோசிச்சு பார்க்கும்போது, பசங்களோட நம்ம அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கோம். பட் இப்போ நம்மளால நினச்சா கூட உட்கார முடியலேன்னு நினைக்கிற டேஸ் எல்லாமே இருக்க தாங்க செய்யுது. ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வேலை இருக்கும். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா, அந்த டே ஃபுல்லா சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஸ்நாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஷெட்யூலா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வேலைக்கு போறதுக்கு முன்னாலாம் நெறைய ஸ்நாக் பண்ணுவேன். பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவங்களோட உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவேன். பட் அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் ரொம்பவே கிடைக்கல. அதெல்லாம் நான் மிஸ் பண்றேன்னு தான் சொல்லுவேன். யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒன்னொன்னு நானே பார்த்து பண்ண நெனைப்பேங்க. ஷூ போடுறதுலேருந்து, பேக் எடுத்துட்டு வைக்கிற வரைக்கும், பஸ்ல ட்ராப் பண்றது, ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஸ்கூல்ல இங்கேருந்து நடந்து போய் நான் கூப்பிட போவேன். ஏன்னா எனக்கு கார் டிரைவிங்லாம் தெரியாது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிருவாங்க. ஸோ மதியம் வந்து காலையில மதியம்லாம் ஓடிக்கொண்டு போய் ஸ்கூலுக்குலாம் விட போயிருக்கேன். ஈவன் ஸ்னோ டைம்ல கூட நெறையா தடவ போயிருக்கேன். ஸோ இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, எனக்கு அப்போ டைம வேஸ்ட் பண்ணிட்டோம் வேலைக்கு போகாமன்னு தோணுதா? இல்ல இப்ப நான் வந்து பசங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இப்படி வேஸ்ட் பண்றேனேன்னு எனக்கே தெர்ல. எப்படி சொல்றதுன்னு. பட் சம்டைம்ஸ் யோசிக்கும்போது அம்மா, அப்பா பக்கத்துல இருந்திருந்தா, இப்ப நான் வேலைக்கு பிஸியா ஓடும்போது, அவங்க என் பையன பார்த்துப்பாங்க. அவங்க என் பையனோட டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க நெறைய சொல்லிக் குடுப்பாங்க. அவங்க கதைலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து முன்னாடி மெமரீஸ் எனக்கு இப்படி நடந்தது, என் பொண்ணு உங்க அம்மா இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. பட் அதெல்லாமே நான் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அத யோசிச்சு பார்ப்பேங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் நான் சொல்லுவேன், ஓகே நீங்க இருக்க இடத்துல இருந்து நல்லா ஏர்ன் பண்ணுங்க. இவ்ளோ தூரம் வந்து தான் பண்ணணுங்கிறது கிடையாது. அப்படிங்கிறத நான் வந்து என்கிட்ட கேட்குற யாரா இருந்தாலும் சொல்லுவேங்க நானு. "ஏங்க அமெரிக்கா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்குங்க அங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலருக்கு சூழ்நிலைங்க. அவ்வளோதான். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி. ஃபைனலா நான் எப்படி தாளிப்பேன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 குழம்பு பண்றோம், ஒரு பொரியல் பண்றோம், இதுக்கெல்லாம் சேர்த்து தாளிக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு கடாயிலே தாளிச்சுருவேங்க. இது வந்து நான் இந்தியா போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தது. ஸோ இது வந்து ஒரு இரும்பு கடாய் மாதிரிங்க. எப்படி வந்து நம்ம தோசை கல்லு இரும்புல இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ டக்குனு சூடாயிரும். அது மட்டும் இல்லாம இதில வந்து முட்டைலாம் பொரிச்சுக்கலாம். ஹஸ்பண்ட்க்கு இதில முட்டை பொரியல் பண்ணா ரொம்ப பிடிக்கும். இந்த தாளிக்கிற கரண்டில அவ்வளோ பெருசா இருக்கும். அதில வந்துட்டு கரண்டி ஆம்லேட் பண்ணும்போது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஷேப்பா வரும். நான் ஒரு நாள் உங்களுக்கு ஷேர் பண்றேங்க. நான் பண்ணும்போது, அது வந்து அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அப்படியே பந்து மாதிரி வருங்க. ஒரு முட்டையில வெங்காயம் போட்டு இந்த கரண்டில ஆம்லேட் போட்டு எடுக்கும்போது அப்படியே பந்து மாதிரி இருக்கும். சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, விறகடுப்புல தான் சமைப்பாங்க. அம்மா சமைச்சு முடிச்சு ஃபைனலா அந்த அடுப்புல இருக்க கங்கெல்லாம் அமத்துவாங்கல்லங்க, அந்த டைம்ல அதில வந்து கரண்டி ஆம்லேட்டே பண்ணிடுவாங்கங்க. அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அதிலே கரண்டி ஆம்லேட் பண்ணிடுவாங்க. ஓகே, பேக் அகெயின் நம்மளோட ஏடி ஜேர்னிக்கே வருவாங்க. வேலைக்கு போறதுக்கு முன், வேலைக்கு போறதுக்கு பின் அப்படின்னு எல்லா வுமனோட லைஃப்பையும் நம்ம பிரிக்கலாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எந்த இடத்துல எப்படி நமக்கு இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ஹாப்பியாக இருந்துடணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் லைஃப்பில். ஸோ இப்போ வந்து நீங்கள் பசங்களோட என்ஜாய் பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா வேலைக்கு போகலேன்னுலாம் கவலையே படாதீங்கங்க. ஸோ அந்த ஒரு லைஃப் வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட். அந்த மொமெண்ட்டில் ஒரு ஹாப்பியாக இருந்துருங்க. ஸோ வேலைக்கு போனதுக்கப்புறமா ஐயோ பசங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னும் நினச்சி கில்ட்டி ஆகாதீங்க. ஏன்னா நான் அப்படி ஆயிருக்கேன், அதனால சொல்கிறேன். அமெரிக்காவில் வேலைக்கு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக கார் கற்றுக்கணுங்க. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, இப்போ எல்லா கண்ட்ரீஸ்லையுமே அப்படி தான். ஈவன் நம்ம சென்னையில் கூட வேலைக்கு போகணும் அப்படின்னா கார் கற்றுக்கணும், பைக் கற்றுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த டாஸ்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நமக்கு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்புக்கே வருவோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் போகிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அப்புறமா நம்ம உட்காந்து சாப்பிட்டுட்டு வேலைக்கு வரும்போது அதுவும் டயர்ட் ஆயிடுதுங்கிற மாதிரி டெய்லி கார் ஓடு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்கூலு அப்படிங்கிறப்ப அதுவே ஒரு பெரிய சேலஞ்சிங் டாஸ்க்காக தான் எனக்கு போயிட்டுருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இஏடி எப்படி வாங்குனீங்க அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. ஸோ எங்கே போய் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கணும், அதுக்கடுத்து எந்த ஸ்டெப்பை எங்கே எடுத்து வைக்கணும், வேலைக்கு போகணுன்னா எந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா பேர் அமெரிக்காவில் டிபெண்டன்ட் வீசாவில் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த கொஷினை என்கிட்ட கேட்குறீங்க. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. மோர் குழம்பு, அதுக்கப்புறமா கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறமா பருப்பு, கட்டி பருப்பு. ஸோ இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக சாப்பாடு, அதுவும் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பண்ணிட்டேங்க சாதம்.
ஸோ அதுக்கப்புறமா நெய்யும் இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிருக்கேன். நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து நெய் காய்ச்சுவேன். காஸ்கோவில் தாங்க பட்டர் எடுப்பேன். அந்த ஒரு 4லேருந்து 5 பேக் இருக்கிறது. அந்த ஒரு பேக்குள்ளேயே 4 பெரிய பட்டர் இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து நெய் உருக்கி வச்சுப்பேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்தியன் ஸ்டோரில் தாங்க நெய் எடுத்துகிட்டே இருப்பேன். அது நல்லவோ என்னமோ தெரில, எனக்கு நெய்யோட டேஸ்ட்டே பிடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் சரி நம்மளே வீட்டில் பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது வீட்டில் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு அரோமாலாம், அந்த ஒரு ஸ்மெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால நான் ஒரு வாரத்துக்கு மட்டும் நெய்யை காய்ச்சி வச்சுப்பேங்க. ஸோ கரெக்டாக அந்த வாரம் காலியானோடனே அடுத்த வாரம் வர மாதிரி கரெக்டாக காய்ச்சி வச்சுப்பேன். ஸோ அதனால் அதுவும் ரெடி பண்ணியாச்சு. சனிக்கிழமை வந்து எண்ணெயே இல்லாமல் அவனில் வந்து ஈஸியாக அப்பளம் எப்படி பொரிக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் சேர்த்து பார்த்துடலாங்க. ஸோ எங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக ஒரு அவன் இருக்குது. இது வந்து எல்லார் வீட்லேயுமே டீஃபால்ட்டாக இருக்கும் அமெரிக்காவில், வாடகை வீட்டில். ஸோ இதில் வந்து நான் வந்து பர்ஃபெக்டாக எப்படி வந்து ஒரு அப்பளம் பொரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து எண்ணெயிலே பொரிக்க மாட்டேங்க, இதில் தான் பண்ணுவேன். ஏன்னா இந்த ட்ரிக்கெல்லாம் முன்னாடி தெரியாமல் இருக்கும்போது நான் எண்ணெயில் பொரிச்சிட்டு இருந்தேன். இதில் நான் ஒரு தப்பும் பண்ணேன், அது என்னன்னு சொல்கிறேங்க. அவன் சேஃபாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து அப்பளம் வந்து வச்சுக்கலாம். நார்மலாக அப்படியே சும்மா ஒரு லேயராக மேலே வச்சுக்கலாம். இப்படி தான் அடுக்கி வைக்கணும்லாம் இல்லைங்க, ட்ரேயில் வைக்கணும் அப்படி மாதிரிலாம் இல்லை. நார்மலாக நீங்கள் வச்சிங்கனால அந்த ஹீட்டுக்கே உப்பி வந்துடும். இப்போ நான் கரெக்டாக ஒரு 1 மினிட் வைக்கிறேன். ஸோ நான் என்ன தப்பு விட்டேன்னு சொல்கிறேன். ஸோ 1 மினிட்டுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சில நேரம் கரெக்டாக எல்லா அவன்லேயும் 1 மினிட்டான்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு சில அவனில் பாப்கார்ன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பாப்கார்ன்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனால அந்த அப்பளம் வந்து கரெக்டாக வந்துடும். அந்த பாப்கார்ன் ஆப்ஷன் வந்து 2 மினிட் இருக்கும். ஸோ எங்கள் அவனில் பாப்கார்ன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்காக 1 மினிட் வச்சு காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் 21 செகண்ட் ஆயிடுச்சு. 17. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பொரிஞ்சு வந்திருக்கு. அந்த கண்ணாடி வெளியே தெரியும். ஃபைனலாக 7 செகண்ட், 6 செகண்ட், 5 செகண்ட், 4 செகண்ட். இப்போ வந்துருச்சுங்க. ஃபுட்டு வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஃபுட் இஸ் ரெடி அப்படின்னு வருதா. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா கண்ணாடி பவுல் வந்து அவ்வளோலாம் சுடாதுங்க, நம்ம எடுத்துடலாம். அந்த அளவுக்குலாம் சூடு இருக்காது. ஏன்னா 1 மினிட் தானே வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் அப்பளம் பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் வச்சது 1 மினிட். பாப்கார்ன் ஆப்ஷன் வச்சுருந்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக பொரிஞ்சிருக்கும். பாப்கார்னோட ஆப்ஷனோட டைமிங் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷங்க. 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா அப்பளம் வந்து பர்ஃபெக்டாக பொறுன்னு வந்துடும். ஸோ இப்போ நான் அகெயின் ஒரு 30 செகண்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். நான் பண்ண தப்பு என்னென்னா, அந்த கண்ணாடி பவுல் மேலே மூடி வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 மினிட் செட் பண்ணேன் இல்லைங்க. அதிலிருந்து கொஞ்சம் ஆவி விட்டு அந்த தண்ணி ஆகிடுச்சு அந்த மூடி எல்லாமே. அதாவது அந்த ஹீட் கொடுத்து எவாப்ரேட் ஆகி அந்த மூடி ஃபுல்லாக தண்ணியானனால அப்பளம் வந்து பொரியலைங்க. 1 மினிட்டும் வைக்கக்கூடாது. நார்மலாக அவனில் 2 நிமிஷம் அப்பளம் வச்சு எடுத்திங்கனாலே பொரிஞ்சிரும். நான் வந்து சூடாகிற மாதிரி கண்ணாடி பவுல்லே வைக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் அந்த அவன் சேஃபாக இருக்கக்கூடிய கண்ணாடி பவுல்லே வைங்க. இப்போ வந்து நம்ம வச்சு எடுத்தனால பார்த்திங்கன்னா ஓரத்தில் வந்து சரியாக பொரியலைங்க. ஸோ அதனால் நம்ம இன்னொரு தடவை சரியாக பர்ஃபெக்டான டைமிங்கில் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா உடைக்கும் போது நல்லா மொறுன்னு வந்துடும். அந்த கார்னரில் சரியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொரியலை. இப்போ நான் இன்னொரு பவுலில் உங்களுக்கு சரியான நிமிஷத்தில் வச்சு காட்டுறேங்க. ஆர்டர் பண்ண அந்த 2 ப்ராடக்ட்டையுமே நான் டேக் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை லிங்க் வேணும் அப்படின்னா, எனக்கு டேக் எங்கே ஆயிருக்குன்னு சரியாக தெரியலை. லிங்க் வேணும் அப்படின்னா நான் என்னோடய வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுறேங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் ஃபஸ்ட்டாக கமெண்ட் வந்து பின் பண்ணி விட்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இப்போ வந்து நம்ம கரெக்டான டைம் செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பாப்கார்ன்கிற ஆப்ஷன்ஸ் பட்டன் வந்து உங்களோட அவனில் இல்லை அப்படின்னா 2 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ண தப்ப இப்போ பண்ணலை. நான் மூடி வந்து மூடாமல் வச்சுருக்கேன். அதனால என்னோட அவனில் 1 மினிட்டே வச்சாலே போதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மூடி வச்சு அது தண்ணி விட்டனால அது சரியாக பொரியலை. இப்போ கரெக்டாக நான் 1 மினிட் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் மேக்ஸிமம் 1.5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வச்சிங்கனாலே பொறுன்னு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றிங்க.